2026 மே மாதம் தாங்க போயிட்டுருக்கு. அதாவது 5 மாதம் கூட நிறைவடையல. அதற்குள்ள டெக் செக்டாரில் நடந்த லே ஆஃப் எண்ணிக்கை பார்க்கும்போது 1,09,000. இதில் அதிர்ச்சிக்குண்டான விஷயம் என்னன்னா 2025 போன வருடம் முழுவதுமாக எடுத்து பார்க்கும்போது 1,25,000 அப்படி தான் வராங்க. 2024 அதை எடுத்து பார்க்கும்போது 1,53,000 அப்படின்னு வராங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் நம்ம பாதி கிணறு கூட தாண்டல. அதற்குள்ளாக 2025-24 நடந்த லே ஆஃப்ல ஆல்மோஸ்ட் நம்ம 75-80% வந்துட்டோம். ஸோ இது எங்கே கொண்டு போய் விட போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. நிறைய வார்னிங் கொடுத்துட்டே இருந்தாங்க, டெக் லே ஆஃப்ஸ் இன்னும் ஒஸ்டனாக இருக்கும், இன்னும் நிறைய கம்பெனிஸ் ரெடி பண்ணுறாங்க லே ஆஃப்னு. அதற்குள்ளாக இந்த வாரம் புதன்கிழமை வாக்கில் 2 பெரிய கம்பெனி லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹியூஜ் நம்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம், என்னென்ன கம்பெனிஸ் லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? மிக முக்கியமான விஷயம், இது யாரையும் பயமுத்துறதுக்காக இல்லை. ஏன்னா இன்றைக்கி தேநீர் கடையில் சில பேரை பார்க்கும்போது இதை பற்றியான ஒரு பேச்சு போச்சு. எங்கே மக்களை பார்த்தாலும் ஒரு சிறிது நேரம் நின்று பேசும்போது இதை பற்றியான ஒரு பேச்சு இயல்பாகவே வந்துடுது. எங்கள் கம்பெனியில் எப்படி போயிட்டுருக்கு, இந்த மாதிரியான ப்ராஜெக்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு, இதுக்கெல்லாம் எப்போ ஒரு எண்ட் கார்டு கிடைக்கும், இல்லை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஒரு அனர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 2026 மேசிவ் லே ஆஃப்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. மிக முக்கியமான பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஆரக்கிள், அமேசான், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனம்லாம் பெரிய பெரிய நம்பர்ஸ் லே ஆஃப் பண்ணாங்க. மிக முக்கியமாக சொல்லும்போது ஆரக்கிள், அமேசான்லாம் 30,000 ஜாப்ஸ் லே ஆஃப் பண்ணாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆரக்கிள் லே ஆஃப் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த ஜாப்ஸ் ஏஐ கொண்டு ரீப்ளேஸ் பண்ணல, வேறஸ் இந்த ஜாப்ஸை லே ஆஃப் பண்ணிட்டு அதன் மூலம் வரக்கூடிய அதில் சேவிங்ஸை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, எஸ் ஏ சூர்யா படத்தில் வர மாதிரி இதற்கு காரணம் ஏஐ இல்லைங்க, ஆனால் ஏஐக்காக தான் இது பண்ணுறோம், இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆரக்கிள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட், மெட்டா அந்த மாதிரி எல்லா நிறுவனங்களும், அமேசான் சொல்லும் போதும் பெரும்பாலான நிறுவனங்கள் ஒரே குரலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிட்டு அஜைலாக வச்சுருக்கோம் டீமை. ஸோ இந்த லேயர்ஸை குறைக்கும் போது ஒரு எம்ப்ளாய்க்குமே ஹையர் மேனேஜ்மெண்ட்கான அந்த ஒரு டிஸ்டன்ஸ் குறையுது. ஸோ இதனால் ஒர்க் அதிகமாக நடக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. யாருமே ஏஐ தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்ல, அதற்கான காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா ஏஐ இப்போ நேரடியாக குற்றச்சாட்டு பண்ணால் இது ஒரு விதமான அரசியலை கிரியேட் பண்ணணும்னு நினைத்திருக்கலாம். ஸோ அதனால் யாருமே ஏஐ தான் காரணம், இவ்வளோ ஜாப்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஏஐ ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்ல. அண்ட் டெக்னிக்கலாக பார்க்கும்போதும் இப்போ ஒரு ஜாப் எடுத்து தூக்குறாங்கன்னா உடனே அதை ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியுமானா இல்லை. வேறஸ் நீங்கள் இப்போது ஒரு 10 பேர் பண்ணுற ஜாபை ஒரு 4 பேர் வச்சு வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ பண்ண முடியும். ஸோ அப்படி தான் இருக்குது. ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் ஏஐ வரல அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ஃபாஸ்ட்டாக அனுப்புறதுக்கும் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஏஐ ஹெல்ப் ஆகுது, அது உண்மை தான். பட் பெரும் நிறுவனங்களோட ஃபோக்கஸ் எங்கே போகுதுன்னா, நம்ம ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம், அதன் மூலிமா லாபம் பார்க்கலாம். ஏன்னா இப்போலேருந்து பார்க்கும்போது வேர்ல்டு அதை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முக்கியமாக வால் ஸ்ட்ரீட்டில் பார்க்கும்போது, ரீசண்டாக பார்க்கும்போது ஏஐ நிறுவனங்கள், அதை சார்ந்த நிறுவனங்கள் பயங்கரமாக அவங்களோட பங்குகள் உயர்றதை பார்க்குறோம். மிக முக்கியமாக செமிகண்டக்டர்ஸ் சார்ந்த நிறுவனங்களோட பங்கு ஏஎம்டி, என்விடியா இந்த மாதிரி பார்க்குறோம். மைக்ரான் இதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. பிகாஸ் எல்லாமே அந்த ஏஐ பபிள் தான். ஸோ அதற்குள்ளே சிக்கிற பல நிறுவனங்கள் தான் இந்த மாதிரியான ஜாப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் போகிறாங்க. பட் யாருக்குமே தெரியல, இங்கேருந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் நம்புறது எல்லாமே ஏஐயாக தான் இருக்கும், எல்லாத்துலேயும் ஏஐ இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அது நல்ல லாபம் தரும்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அதை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ 2 நிறுவனங்கள் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 2 நிறுவனங்களுக்கு வருவோம். 2 பெரிய நிறுவனங்கள் பண்ணுறாங்க. அதில் முதல்ல பார்க்கும்போது நம்ம லிங்க்டின் பார்க்குறோம். வாங்க இங்கே வாங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிற லிங்க்டின் தான் வேலை இல்லைன்னு வெளில தள்ளியிருக்காங்க. 5% ஒர்க் ஃபோர்ஸ், அவங்களோட குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் 17,500 நினைக்கிறேன். ஸோ அதில் 5% ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 875 ஜாப்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. layoffs.fyi அப்படிங்கிற ஒரு வெப்சைட் நீங்கள் பார்க்கலாம். டெக் லே ஆஃப்ஸ்லாம் எங்கெங்கே எவ்வளோ நடந்திருக்குன்னு அழகாக உலகம் முழுவதும் நடக்கிற டெக் லே ஆஃப்ஸ்லாம் அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுமே லிங்க்டின் 875 ஜாப்ஸ் லே ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. லே ஆஃப்கான காரணம் லிங்க்டின் சொல்லும் போது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா காரணங்கள்,
அதே காரணங்கள் தான் லிங்க்டின் சொல்றாங்க. டுவர்ட்ஸ் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படுகிறது, அதன் பிறகு நிறைய மேனேஜ்மெண்ட் லேஸ் இருக்கு, நாங்க ஓவர் ஹையரிங் பண்ணிட்டோம், இது மாதிரி பல விடயங்கள் சொல்லிட்டு 875 ஜாபை வைப் பண்ணிட்டாங்க. இவங்க 5% தாங்க, ஆனால் நாங்கள் 5%லாம் பண்ணல, இவங்களோட கம்மியாக தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க சிஸ்கோ. அவங்களோட குளோபல் ஒர்க் ஃபோர்ஸில் ஆல்மோஸ்ட் 5% பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்பர்ஸ் பார்க்கும்போது 4000 ஜாப்ஸ் தூக்கியிருக்காங்க. லிங்க்டின் மாதிரி தான் சிஸ்கோவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜாப்ஸ் யாரும் ஏஐலாம் ரீப்ளேஸ் பண்ணல, வேற இதன் மூலியமா வர கேபிட்டலை நாங்கள் ஏஐல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக பார்க்கும்போது சிஸ்கோ இப்போ தான் வந்து அவங்களோட Q3 ஃபினான்ஷியல் இயர் 2026 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ரெக்கார்ட் ரெவன்யூ காட்டியிருந்தாங்க. காட்டினது மட்டும் இல்லைங்க, 15% அவங்களோட பங்குமே உயர்ந்து இருந்தது. அவங்க தான் வந்து இவ்வளோ பெரிய லே ஆஃபும் அதே இதில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்டு பங்கு உயர்ந்ததுக்கு லே ஆஃப்ஸுமே ஒரு காரணம், அதையுமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் அவங்களோட இந்த 4000 பேர் எடுத்துகிட்டு அதன் மூலம் வரக்கூடிய வருவாயை ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போட போகிறாங்க சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கிங் சொல்லியிருக்காங்க, ஏஜென்டிக் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய வந்து ஏஐ சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பொறுத்து தான் பார்க்கணும். பட் என்ன விஷயம்னா வந்து இங்கே மேன் பவரை குறைக்கிறாங்க, அது நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கு ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைனாலுமே வந்து காரணகர்த்தா ஏஐ தான் இருக்குது. ஏஐ நம்பி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள், சிஸ்கோ, அமேசான், மைக்ரோசாஃப்ட், எல்லாம் மெட்டா, யாரு தான் இல்லை, எல்லாருமே அதில் தான் போய் காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கேருந்து அதை எடுக்கிறாங்கன்னா, ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களை ரிமூவ் பண்ணிட்டு தான் அதை வந்து எடுக்கிறாங்க. அது கண்கூடாவே நம்ம வந்து பார்க்க முடியுது. சிஸ்கோ அவங்க சொல்லியிருக்காங்க செவரன்ஸ் பேக்கேஜ் வழங்கப்படும்னு. இந்த 2 லே ஆஃபும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது லிங்க்டின், சிஸ்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்களோட ப்ரெசன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது. மிக முக்கியமாக சொல்லும்போது சிஸ்கோ வந்து ஒரு பெரிய நிறுவனம். அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்குது, ஏஷியா பசிபிக்கில் இருக்குது. இது குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது USA மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் 4000 பேரை வந்து சிஸ்கோ இருக்காங்க அப்படி தான் தெரியுது. அதே போல் வந்து அது ஒரு டிபார்ட்மெண்ட் தானா அப்படி இல்லை, ப்ராடக்ட், இன்ஜினியரிங், மார்க்கெட்டிங் அண்ட் HR அப்படின்னு அந்த ஒரு லே ஆஃப் வந்து பறந்து விரிந்ததாக தான் இருக்குது. எப்பயுமே டெக்கில் பார்க்கும்போது ஹையரிங் அண்ட் ஃபயரிங் வந்து காமன் தான். என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் வந்து லீஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து மார்க் டவுன் பண்ணிட்டு ஃபயர் பண்ணிவிட்டு அதே வேலைக்கு ஹையர் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து அது வந்து ஒரு புது டீமை உருவாக்கும், புது பிரெயினை வந்து உள்ளே கொண்டு வரும். அதெல்லாமே சரியான ஒரு நடைமுறை தான். தொடர்ந்து நம்ம டெக்கில் அதை பார்த்து தான் இருக்கோம். ஃபயரிங் அண்ட் ஹையரிங் காமன் தான். பட் இப்போ என்ன நடக்குது, மாஸ் லே ஆஃப்ஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படியே தூக்கிட்டு அது மூலமா வரக்கூடிய வருவாயை அப்படியே வேற ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது வால் ஸ்ட்ரீட்டில் அவங்களோட பங்கு வந்து நல்லா ஃபர்தராக மூவ் ஆகுது. பிகாஸ் வால் ஸ்ட்ரீட்டும் ஏஐ வந்து மிகப்பெரிய ஒரு பப்புளை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பப்புளா இல்லை அதுதான் ரியல் ஃபியூச்சரா அப்படின்னு நம்ம வந்து இப்போ அறுதிட்டு கூற முடியாது. பட் அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க யூஎஸ்ஏல இல்லை ஏதோ ஒரு நாட்டில்னா, முதல் விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட ஜாப் செக்யூரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லைனா ஆப்வியஸாக ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு பி ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். அதுவும் யூஎஸ்ஏல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவங்களோட இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் சார்ந்து இருக்குது. இப்போ உள்ள அந்த மார்க்கெட் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஜாப் மார்க்கெட் அவ்வளோ வந்து பழையபடி வந்து நிறைய பேர் வந்து உள்ளே எடுக்கிறது ஸ்டில் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பழையபடி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பிகாஸ் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்குது. ரெசெஷன் நோக்கி போகுமா, இன்ஃப்ளேஷன் எவ்வளோ அதிகமாக போகும், இந்த மாதிரியான பேச்சு அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எங்கே அதிகமான ஜாப் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏஐ ரிலேட்டடாக தான் சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கே போகிறதுனால ஆப்வியஸாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஏஐ ரிலேட்டடாக ஜாப்ஸ் நிறைய தான் இருக்கும். அதாவது ஏஐ இன்ஜினியரிங் ஆர் ஏஐ ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி ஏஐ சம்மந்தமாக நிறையா விஷயங்கள். அதாவது நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது இல்லை, அதே வேற வந்து இந்த மாடல் கிரியேட் பண்ணுறது, எல்எல்எம், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து டைரெக்டாக இன்வால்வ் பண்ணுற கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து நிறைய ஏஐ இன்ஜினியர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ அங்கே நிறைய ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ உங்களால் இப்போது கண்டிப்பாக எதாவது கற்றுக்க முடியும், புதுசாக கற்றுக்கிட்டு உங்களை ரெஸ்யூமை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக்க முடியும்னா ஆப்வியஸாக. ஸோ வால் ஸ்ட்ரீட் என்ன நம்புகிறாங்களோ, எதை நம்பி இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய லாயல் எம்ப்ளாயீஸை தூக்கியிருக்காங்களோ அதை தான் நம்பி ஆகணும் ஏஐ. ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது இல்லை உங்களை வந்து அதில் வந்து முன்னிலைப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து ஜாப் செக்யூரிட்டியாக இருக்க முடியும். ஆப்வியஸாக நீங்கள் புதுசாக வரீங்க டெக்கில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஏஐ ரிலேட்டடாக ஆரம்பிக்கும் போது இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்கும். அட்லீஸ்ட் 2 வருஷமாவது இந்த ஒரு பப்புள் இதை நம்பி வந்து மக்கள் இதை நோக்கி ஓடுவாங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ அதுதான் வந்து இந்த 2 நிறுவனங்களும் காரணமாக இருக்குது. இது எங்கே கொண்டு போய் விடும் தெரியல. பிகாஸ் மே மாதம் நம்ம 5 மாதங்கள் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 7 மாதங்கள் இருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம். ஹோப் இது எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக
சேச்சுரேட் ஆனால் நல்லது. திரும்ப ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சி அதன் மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகி மக்களை இன்னும் நிறைய ஹையர் பண்ணால் நல்லது. பிகாஸ் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஏஐயில் வந்து பெருசாக பில் பண்ணி நிறைய மாடல்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ ChatGPT கொடுக்குறாங்க, ஜெமினி கொடுக்குறாங்க, கிளாட் கொடுக்குறாங்க, எதோ கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு மக்கள் காசு வேணும், மக்களுக்கான வேலை வேணும் இல்லையா? ஸோ அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தான் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து ஏஐ டூல்ஸை மார்க்கெட்டில் விட்டாலுமே அது பயன் இல்லாமல் தான் போகும். ஸோ மக்களோட ஜாப் வந்து இன்றியமையாத ஒரு விஷயமா தான் இருக்குது. பார்ப்போம் இது எங்கே போகிறதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.